இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். டெல்லியில் மேலிட தலைவர்களிடம் புகார் அளித்த சட்டமன்ற உறுப்பினர்கள். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் அமைதி காப்பதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. நீட் தேர்வை ரத்து செய்ய புதுவை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். காங்கிரஸ் கட்சியினர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முதலமைச்சர் ரங்கசாமி தயாராக வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. புதுச்சேரியில் ரிக்ஷா தொழிலாளி கொலை, மர்ம நபருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. இனி விரிவான செய்திகள். டெல்லியில் கட்சியின் மேலிட தலைவர்களிடம் புகார் அளிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றுள்ள நிலையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் அமைதி காப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அமைச்சர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா ஆதரவு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். தேர்தல் தோல்விக்கு அரசின் செயல்பாடுகள்தான் காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதோடு டெல்லியில் கடந்த 3 நாட்களாக முகாமிட்டு பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் நட்டா, மத்திய மந்திரி அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோரை சந்தித்து புகார் தெரிவித்துள்ளனர். புதுவையை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஏம்பலம் செல்வம் சபாநாயகராகவும், உள்துறை அமைச்சராக நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சராக சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த விவகாரத்தில் இவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருகின்றனர். தங்களுக்கு எதிராகவே சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்து வருவதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனால் புதுவை சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 பேர் ஒரு பிரிவாகவும் மற்ற 3 பேர் தனியாகவும் உள்ளனர். அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களோடு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தரும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர், சீனிவாச அசோக் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் உள்ளனர். நியமன சட்டமன்ற உறுப்பினர்களில் VP ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேரவில்லை. இதனால் புதுச்சேரி பாரதிய ஜனதாவில் பிளவு நிலவுகிறது. மேலும் டெல்லி சென்று பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் அளித்துள்ளதால் அதிருப்தி அடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வை ரத்து செய்ய தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து பல்வேறு கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொதுமக்களுக்கு அரிசி வழங்க வேண்டும், மதுபான கடைகளின் நேரங்களை குறைத்து முறைப்படுத்த வேண்டும், நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி அதனை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தனர். அவர்களது மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கைகள் தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முதலமைச்சர் ரங்கசாமி தயாராக வேண்டும் என புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆளும் அரசு உள்கட்சி பூசலால் அரசின் நிர்வாகம் ஸ்தம்பித்துள்ளது, ஆளும் கட்சியில் ஏற்பட்டுள்ள கோஷ்டி பூசலால் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த கோஷ்டி பூசலை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் முயல்கிறது. சட்டமன்ற தேர்தலை விரைவில் சந்திக்க முதலமைச்சர் ரங்கசாமி தயாராக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 பேரையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் ஆட்சியை கலைக்க வேண்டும், இல்லையென்றால் குறுக்கு வழியில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர முயற்சிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா தலைவர்களை சந்தித்து இருப்பது கட்சி தாவல் சட்டம் பாயுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது என்று தெரிவித்துள்ள அவர், ஏற்கனவே ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடத்திய திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்பி
அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆகியோருக்கு வெற்றி வாய்ப்பு வழங்கினர். மக்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் செயல்பாடு அரசிடம் இல்லை என்று தெரிவித்த அவர், மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி இருந்த போதும், மாநிலத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி இருந்த போதும் மத்தியில் அரசால் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கூட தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிலையில் இந்த சட்டமன்றம் கூட உள்ள சூழ்நிலையில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளும் அரசு முழுமையாக நடத்த முடியுமா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்று அன்பழகன் தெரிவித்துள்ளார். ஏதாவது ஒரு விதத்தில் ஆளும் முதலமைச்சருக்கு ஆதரவு அளித்து ஏதாவது செய்யலாமா என்று திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் முதலமைச்சருக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே திமுக சொல்லிக்கிறாங்க. இந்த 3 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து மக்கள் பிரச்சனையை இதுவரை பேச முன்வராதவர், இந்த பிஜேபி, என்ஆர் காங்கிரசினுடைய இந்த கோஷ்டி பூசலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இன்று முதலமைச்சரை சந்திப்பதாக தெரிகின்றது. புதுச்சேரி செஞ்சி சாலை நடைபாதையில் உறங்கிய ரிக்ஷா தொழிலாளி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மர்ம நபரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகரப்பகுதி செஞ்சி சாலையில் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் நடைபாதையில் சுய நினைவின்றி கிடப்பதாக அந்த பகுதி மக்கள் பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முதியவரை பரிசோதனை செய்து பார்த்தனர். இதில் அவர் இறந்துள்ளது தெரியவந்தது. அவருக்கு அருகில் கான்கிரீட் கல் ஒன்று கிடந்துள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உயிரிழந்தவர் முத்தியால்பேட்டை சின்னையாபுரத்தை சேர்ந்த முருகன் என்பதும் அவர் ரிக்ஷா ஓட்டுநராக இருந்தவர் என்பதும் தெரியவந்தது. அவரது மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் அவர் அதே பகுதியில் பிச்சை எடுத்து நடைபாதையில் தங்கி வந்துள்ளார் என்பதும் தெரியவந்தது. இந்த நிலையில் யாரோ மர்ம நபர்கள் முருகன் தலையில் கான்கிரீட் கல்லை போட்டு கொலை செய்துள்ளதும் தெரியவந்தது. தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் திருக்கனூரில் வார சந்தை அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தின் ஆக்கிரமிப்புகளை ஆணையர் எழில்ராஜ் தலைமையில் ஊழியர்கள் அகற்றினர். மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் காவல் நிலையம் எதிரே கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான இடத்தில் வாரசந்தை அமைப்பதற்கான பூமி பூஜை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதற்கிடையே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றதால் பணிகள் துவங்கப்படாமல் இருந்தது. தற்போது தேர்தல் முடிந்துவிட்டதால் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் வாரசந்தை அமைக்கும் பணியினை துவங்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் வாரசந்தை அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் சிலர் கடைகள் அமைத்தும் வாகனங்களை நிறுத்தியும் ஆக்கிரமிப்பு செய்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் கொம்யூன் ஊழியர்கள், பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினரின் உதவியுடன் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டது. அங்கு இயங்கி வந்த பான்லே பூத் அகற்றப்பட்டு வேறு இடத்திற்கும் மாற்றப்பட்டது. தொடர்ந்து கூனிச்சம்பட்டு பகுதியில் இருந்த சாலையோர ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டது. புதுச்சேரியில் குடிபோதையில் நண்பனை கொலை செய்த இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராம்குமார். இவரும் உத்தரவாகினிப்பேட் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முல்லை வளவன் என்பவரும் நண்பர்கள். இவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு வெள்ளியனூர் திருக்காஞ்சி சாலையில் ஒன்றாக மது அருந்துள்ளனர். அப்போது அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த முல்லை வளவன் அங்கிருந்த கல்லை எடுத்து ராம்குமாரின் தலையில் போட்டு கொலை செய்துள்ளார். இதுகுறித்து வெள்ளியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முல்லை வளவனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் விசாரணை நடந்து வந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் குற்றவாளி முல்லை வளவனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் அபராத தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக 3 மாதம் சிறை தண்டனையும் வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். புதுச்சேரி நகராட்சி சார்பில் ஒதுக்கப்பட்ட கடற்கரை கடைகளில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தாத அதிகாரிகளை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை நேரு சிலை அருகே நகராட்சி சார்பில் 130 கடைகள் ஒதுக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்காக அரசு சார்பில் ஏற்கனவே கடற்கரை ஓரங்களில் கடை வைத்திருந்த வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்று வரை இங்கு மின்சார
மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் அரசு சார்பில் செய்து தரப்படவில்லை. இந்நிலையில் கடற்கரையை சுற்றியுள்ள உணவகங்கள் மற்றும் காந்தி திடல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மின்சார இணைப்பு வழங்குவதற்காக அதிக திறன் கொண்ட மின்சார மெயின் பாக்ஸ் நகராட்சி சார்பில் கடைகளின் அருகே அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அதன் அருகே கடை வைத்திருக்கும் வியாபாரி ஒருவர் மின்சார மெயின் பாக்ஸ் இருக்கும் இடத்தை மேற்கூரை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து அதை உணவகத்தோடு பயன்படுத்தி வந்த நிலையில் அதில் அடிக்கடி தண்ணீர் பட்டு தீ விபத்து ஏற்பட்டு வந்தது. இதுகுறித்து செந்தமிழ் காவலன் கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் அங்கு கடை வைத்திருக்கும் 130க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சங்கம் தலைமையில் நகராட்சி மற்றும் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். ஆனால் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் வியாபாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கடைகளை முழுமையாக அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிக்கு உள்ளாக்கினர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான மாத ஊதிய உயர்விற்கான அரசாணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிஆர்டிசி கழக ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியத்தை 10,804 ரூபாயிலிருந்து 16,796 ரூபாய்க்கு உயர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் ஒப்பந்த நடத்துனர்களின் மாத ஊதியத்தை 10,656 ரூபாயிலிருந்து 16,585 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயர்த்தப்பட்ட மாத ஊதியத்திற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த ஊதிய உயர்வு ஜூன் மாதத்திலிருந்து அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6,700 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 945 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல்